அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீவி லட்டூஸ் கிச்சனில் காளான் பிரியாணி. வாங்க என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கிட்டு காளான் பிரியாணி வைக்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஏலக்காய், பட்டை, மராட்டி மொக்கு, ஸ்டார் பூ, கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு உள்ளது, 2 மிளகா, 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 பாக்கெட் காளான், புதினா, மல்லியெல்லாம் வச்சுருக்கேன். அடுத்து செய்யும்போது பார்க்கலாம். நெய் 2 ஸ்பூனு, எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன், பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் போட்டு கொஞ்சம் அதுக்கிட்ட பொரிஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகா போடணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளி போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து காளான், இப்போ பாதி புதினா, பாதி மல்லி, அப்புறம் இறக்கும்போது பாதி போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ மிளகா பொடி 1 ஸ்பூன், இது காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் கலருக்காக, மல்லிப்பொடி 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் தயிர் 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன், தயிர் சேர்த்தாச்சு. கிரேவி பதத்துக்கு வந்தோடனே இப்போ அரிசி இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி, அரிசியும் போட்டு இதில் ஒரு வதக்கிட்டு அப்படியே தண்ணி ஊற்றிடலாம். இதை காய வச்சு வச்சுருக்கேன். அரிசியை வறுத்தாச்சு, அது கூடயே போட்டு நல்லா கிண்டியாச்சு. 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், அளந்து தான் வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றியாச்சு. 1க்கு 2 பங்கு மூடி வச்சிட வேண்டியது. பார்க்கலாம். காளான் பிரியாணி ரெடி. எல்லாரும் சாப்பிட வாங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.